மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு சிறியதா கொஞ்சம் பயிற்சிகள் செய்வோம். சரியா? எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்கள் தானே? என்ன, நானும் சுகமாக இருக்கிறேன். சரியா? அப்போ நாங்கள் இன்றைக்கு தமிழில் சில பயிற்சிகள் பார்ப்போம். இதில் இருக்கிறது என்ன இருக்குது? ஆனாவன்னா எழுத்து, அதை விட கானா பானா யானா என்ன மெய் எழுத்துக்களும் இருக்குது, உயிரெழுத்துக்களும் இருக்குது. சரியா? அப்போ நாங்கள் இதில் முதன்மை எழுத்துக்கள் ஆனாவிலிருந்து ஏன்னா அந்த ஆனா வரியிலிருந்து அந்த எழுத்துக்களும் இருக்குது. க ப ஜ ந என்ற எழுத்துக்களும் இதில் இருக்குது. இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், வேறுபட்ட எழுத்துக்களுக்கு கீழே நாங்கள் கோடு வரைய போகிறோம். சரியா? என்ன செய்ய போகிறோம்? வேறுபட்ட எழுத்துக்கு கீழே நாங்கள் கோடு வரைய போகிறோம். சரியா? இப்போ பார்ப்போம். இந்த எழுத்து தெரியும் என்ன? அ அ ஆ அ அ. இதில் எது வேறுபட்டு இருக்குது? இதில் எந்த எழுத்து வேற? இந்த ஆவென்னா இது வேற எழுத்து என்ன? இது ஆனா, இது ஆவென்னா, அதுக்கு சுழி வந்திருக்கு. அடுத்தது பார்ப்போம். ஏ ஏ ஏ ஏ ஏ. அப்போ இதில் எது வேறுபட்ட எழுத்து? ஏ என்ற எழுத்து வித்தியாசமான எழுத்து. இ இ இ இ அ. ஈனா 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 ஆனா. அப்போ இதில் எந்த எழுத்து கீழே நாங்கள் கோடு போடணும்? ஆனா என்ற எழுத்து கீழே கோடு வரைய வேணும். ஊவென்னா ஊனா, ஊவென்னா ஊவென்னா ஊவென்னா. அப்போ ஊனா, ஊனா வேறு எழுத்து. இதுக்கு இருக்கிற எழுத்துக்களுக்கு ஊனா வேறுபட்டு இருக்குது. அதே போல் இது ஓவென்னா, ஓனா 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 ஓனா. அப்போ இது எந்த எழுத்துக்களை நாங்கள் கோடு போடுவோம்? இந்த ஓனா என்ற எழுத்துக்கு கீழே நாங்கள் கோடு போடுவோம். ஓனா என்ற எழுத்துக்கு கீழே கோடு போடுவோம். சரியா? அடுத்தது பானா ஜானா பானா பானா பானா. இதில் எந்த எழுத்து வேற? இந்த ஜானா என்ற எழுத்து வேறு எழுத்து. ஜானா என்ற எழுத்து வேற. அடுத்தது பாருங்கோ. கானா 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 கானா. இது கொஞ்சம் வித்தியாசமாக கால் கீழே வந்திருக்கு. இது என்ன எழுத்து? தானா. என்ன எழுத்து? தானா. அப்போ இந்த தானான்ற எழுத்துக்களை நாங்கள் கோடு வரைவோம். அடுத்தது தானா நானா 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 நானா. இதில் எது வேறு எழுத்து? இந்த தானான்ற எழுத்து வேறை. சரியா? சரியா பிள்ளைகள்? அதே போல் இதுலேயும் அப்படித்தான் இருக்குது. வேறுபட்ட எழுத்துக்களை கோடு போடட்டுக்குமா. இந்த முதலாவதுல இந்த பெட்டிக்கு இருக்கிற எழுத்து ஆனா. மிகுதியாக இருக்கிற எழுத்தெல்லாம் என்ன? ஆவென்னா. அதே போல் இதுக்குள்ள இந்த பெட்டிக்கு இருக்கிற எழுத்து ஏனா. மிகுதியாக இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் ஏன்னா. என்ன? அடுத்தது ஆனா ஈனா 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 ஈனா. அதுக்குள்ளே ஆனா வேறுபட்டு இருக்குது. ஊனா. என்ன எழுத்து? ஊனா. அப்போ இது ஊவென்னா 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 ஊவென்னா. இந்த ஊனான்றது வேறுபட்டு இருக்குது. அதே மாதிரி ஓவென்னா. மற்றதெல்லாம் என்ன? ஓனா. அது ஓவென்னா. முதல் நாங்கள் செய்த மாதிரியான பயிற்சி தான் இது வேறுபட்டு இருக்கிறது. இதில்
கீ. இது கானா 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 கீனா கானா. இது என்ன வந்திருக்கு? கானாக்கு மேல ஒரு விசிறி வந்திருக்கு. அப்ப இது என்ன எழுத்து? கீனா. என்ன எழுத்து? கீனா. அடுத்தது கானா கானா சானா கானா கானா. இதுல எது வேற? இந்த சானா என்ற எழுத்து வந்து வேற, மற்றதெல்லாம் கானா. சரியா? வானா வீணா வானா வானா வானா. அப்ப இதுல எது வேற? இந்த வீணா வேற. சரியா? சரி. அடுத்தது க த த த த. இதுல எது வேற? இந்த க. என்ன? இந்த க வந்து வேற, வேறுபட்டு இருக்குது. இப்ப இந்த எழுத்து என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டானா. இது என்ன எழுத்து? பானா. அப்பா. என்ன? பானா. அதே போல முதல் சொன்ன மாதிரி இது என்ன எழுத்து? டானா. அப்ப இதுல எந்த எழுத்து வேறையா இருக்குது? இந்த பானா தான் வேறுபட்டு இருக்குது. இது டானா இது டானா இது டானா இதுவும் டானா. அடுத்தது கீனா 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 கீனா. இது என்ன எழுத்து? கானா. அப்ப இதுல எது வேற? கானா என்ற எழுத்து வேற. இப்ப பாப்போம். நான் இதுல வட்டம் போடுற எழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன எழுத்து? என்ன எழுத்து? ஆவென்னா. நான் இதுல இப்ப வட்டம் போடுற இந்த எழுத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன எழுத்து? ஏனா. அதே போல இது என்ன எழுத்து? இந்த எழுத்து கானா. அப்ப எங்களுக்கு எழுத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும். என்ன? சரியா? அப்ப நாங்க இப்ப என்ன செய்து, நாங்கள் வேறுபட்ட எழுத்துக்களுக்கு கீழே இனங்கண்டு கோடு வரைஞ்சிருக்கிறோம். அடுத்தது என்ன செய்ய போறோம்? இதுவும் அதே போலதான் வித்தியாசமான எழுத்தைத்தான் இனங்காண போறோம். இது ஜானா ஜானா ஜானா. இது என்ன எழுத்து? பானா. என்ன எழுத்து? பானா. இங்க பாருங்க, இதுல இருக்கிற எழுத்து இது என்ன எழுத்துன்னு சொல்றோம் நாங்கள்? நானா. என்னன்னு சொல்லுவோம்? நானா. ரெண்டு சுழி இருக்கிறபடியா இதை வந்து நானா என்று சொல்லுவோம். இது ல. அப்ப இது வேறு எழுத்து. அப்ப இதை நாங்க சுத்தி வட்டம் போடுவோம். இது ந இது ந ந ந. இது வந்து ல. என்ன எழுத்து? ல. சரியா? ந ந ந ந. ட்ர. இது என்ன எழுத்து? ட்ர. ட்ர என்ற எழுத்து. சரியா? து து து. இது நூ. நூ என்ற எழுத்து வேறு எழுத்து. இது து. அடுத்தது மூ 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 மூ. இது வந்து மூவன்னா. சுழி வந்திருக்கல்லோ. இது சுழி வராதபடியா இது மூணா. இதுல சுழி வந்திருக்கிறபடியா மூவன்னா. சரி, இவ்வளவு நேரமும் நாங்கள் எழுத்துக்களை இனங்கண்டு வேறுபட்ட எழுத்தை சுத்தி வட்டம் வரைஞ்சி கோடு வரைஞ்சிருக்கிறோம். இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரே மாதிரியான எழுத்துக்களை இணைக்க போறோம். இப்ப இந்த முதலாவதாக இருக்கிற எழுத்தை பாருங்க. இது என்ன எழுத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? குடம் குடை என்ற சொல்லுக்கு வருகின்ற கு. என்ன எழுத்து? குடம் குடை என்று சொல்லுகின்ற எழுத்துக்கு வர்ற எழுத்து கு. சரியா? இரண்டாவதாக இருக்கிற எழுத்து என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஓ. என்ன எழுத்து? ஓ. என்ன ஆனாவென்ன வரியில வர்ற ஓ என்ற எழுத்து. மூன்றாவதாக இருக்கிற எழுத்து ல. லட்டு. என்ன எழுத்து? ல. லாவில் என்ன சொல்லு வரும்? லட்டு. என்ன அடுத்தது ட்ர. இது என்ன எழுத்து? ட்ர. முற்றம். ட்ர. சரியா? இது ஜ. முயலுக்கு வர்ற ஜ. மூஜ இல். அப்ப இது ஜ. மூஜல். ஜன்னல். என்ன இது தெரியும். ஆனா. ஆனாவில் என்ன சொற்கள் வரும்? என்ன படிச்சிருக்கிறோம் ஆனாவில்? அம்மா, அப்பா, அம்மி, அணில், நிறைய ஆனாவில் படிச்சிருக்கிறோம். இது நானா. நண்டு. நண்டு என்ற சொல்லுக்கு வர்ற எழுத்து ந. நண்டு. இது த. தம்பி, தவளை, தங்கை. இது வ. வண்டு. வேற வடை, வண்டில். அப்படியான சொல்லுக்கு வர்ற இந்த முதல் எழுத்து தான் இது. சரியா? அடுத்தது ல. என்ன? லட்டுக்கு வர ஓ. அடுத்தது ல. லன்றது லட்டு. என்ன அடுத்தது ட்ர. ட்ர எங்க இருக்கு? ட்ர இதுல இருந்து எங்க இருக்குது? ட்ர. ஜ. மூஜல். சரியா? அ. அம்மா. ந. நத்தை, நண்டு. என்ன அடுத்தது? தவளை, வண்டு. சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுல இருக்கிற பறவைகள் சத்தம், பறவைகள ஒலிகள் இதுல எழுத்துல இருக்குது. நாங்க இப்ப இங்கால இருக்கிற படத்துக்கு பொருத்தமான பறவைகள ஒலிகளை இனங்காண போறோம். இதுல பாப்பேன், நான் சொல்றேன் கேளுங்க. முதலாவது கீ கீ கீ. என்ன கீ 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 என்று கத்துறது? என்ன கத்தும்? கிளி. என்ன கீ கீ என்று கீச்சிடும் கிளி. அடுத்தது மியாவ் மியாவ். என்ன மியாவ் மியாவ்? என்ன கத்தும்? பூனை. அடுத்தது மே மே. என்ன மே என்று கத்துறது? ஆடு மே என்று கத்தும். வள்வள் வள்வள். என்ன வள்வள் என்று குறைக்கும்? என்ன குறைக்கிறது? நாய் குறைக்கும். அடுத்தது கொக் 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 கொக். முட்டை போட்டுட்டு கொக் 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 என்று கத்தும். என்ன? கோழி. ஹா ஹா. என்ன ஹா ஹான்னு ஒலி எழுப்புறது? காகம். அடுத்தது கொக்ரோக்கோ. என்ன கொக்ரோக்கோ? கூவும் காலையில சேவல். அதே போல கூ. என்ன கூ? என்ன கூ? கூவுறது குயில். அப்ப இதுல பறவைகள் இருக்குது, இங்கால அதனுடைய ஒலிகள், அது எவ்வாறு சத்தம் எழுப்புறதுன்னு அது உங்களுக்கு எழுத்துல இருக்குது. நான் வாசிக்க நீங்க சொல்ல போறீங்க. முதலாவதா இருக்கிற படம் என்ன? நாய். என்ன படம்? நாய் இருக்குது. நாய் எப்படி கூட உள்ள நிக்கிற நாய் ஒலி எழுப்புறது? எப்படி சத்தம் போடும்? நாய் வள்வள்ளண்டு சத்தம் போடும். அப்ப நாய் வள்வள். சரியா? அடுத்தது கிளி. கிளி எப்படி சத்தம் எழுப்பும்? கீ 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 என்று கத்திக்கொண்டு பறந்து போகும். என்ன அப்ப கிளி கீ 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 என்று கத்திக்கொண்டு போகும், மேலால பறந்து செல்லும். அடுத்தது காகம். காகம் எப்படி ஒலி எழுப்பும்? ஹா ஹா ஹாண்டு ஒலி எழுப்பும். ஆடு. ஆடு எப்படி ஒலி எழுப்பும்?
மே மே என்று ஒலி எழுப்பும். பூனை பூனை எப்படி? மியாவ் மியாவ் என்று பூனையும் கத்தும். அடுத்தது கோழி. கோழி எப்படி சத்தம் போடும்? கோழி முட்டை போட்டுட்டு கொக்கொக் 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 என்ன கொக்கொக் கொக்கொக் என்று கொக்கரிச்சு கொண்டு போகும். குயில் கூவும் கூவு கூவு கூவும் என்ன. அடுத்தது சேவல் கொக்கரோ கோ சேவலும் கூவும். எப்படி கூவும்? கொக்கரோ கோண்டு கூவும். குயில் எப்படி கூவும்? கூவு என்ன கூவும். அதே போல பூனை கத்தும் என்ன. ஆடு கத்தும். காகம் கரையும். காகம் என்ன செய்யும்? கரையும். கிளி கீச்சிடும். நாய் குரைக்கும். சரியா? அப்ப இப்ப நாங்க பார்த்தது பறவைகள் விலங்குகளுடைய ஒலிகள். ஒலி என்றது சத்தம். அந்த பறவைகளும் மிருகங்களும் எப்படி ஒலி எழுப்புறது, சத்தம் போடுறதுன்றதை தான் இதுல பார்த்த நாங்க. இது என்னன்னு சொன்னா ஒத்த உருக்களை இணைக்க போறோம். அந்த பூ மாதிரி பூ அங்க இருக்குது, இதுல இருக்குது. அந்த பூ என்ன நிறத்துல இருக்குது? சிவப்பு நிறத்துல இருக்குது. அது என்ன பூவண்டு உங்களுக்கு தெரியுதா? செம்பருத்தி. என்ன செம்பருத்தி பூ. அடுத்தது என்னது? என்ன மிருகத்தின் முகம் இருக்குது? பூனை. என்னத்தின் முகம்? பூனை. அடுத்ததா என்ன இருக்கு? பச்சை நிறத்துல மரம் இருக்குது. என்ன அடுத்தது? கிளி. அடுத்தது என்ன இருக்குது? முயல். அடுத்து என்ன இருக்குது? பந்து இருக்குது. சரியா? செம்பருத்தி பூ என்ன நிறத்துல இருக்கு? சிவப்பு நிறத்துல இருக்குது. பூனையின் முகம் இருக்குது, மரம் இருக்குது, கிளி இருக்குது, முயல் இருக்குது, பந்து இருக்குது. இது அதே போலதான் ஒத்த உருவங்களை இணைக்கட்டுக்குமா. இதுல முதலாவதாக இருக்கிறது என்ன? வீடு இருக்குது. என்ன அப்ப வீட்டோட வீட்டை இணைப்போம். அடுத்தது ஹாஸ்பிட்டல். என்ன வைத்தியசாலை. அடுத்தது தபாட்கந்தோர் போஸ்ட் ஆஃபீஸ். நாங்கள் இப்போ தபால் கந்தோருக்கு போகிறதே இல்லை. என்ன இது அடுத்தது என்ன இருக்குது? கொப்பி பானை. இது சிறைச்சாலை. என்ன சரியா? பின்வருவனவற்றில் ஒலிகளை இனம் காண்போம். சரி, மழை பெய்யக்குள்ளே எங்களுக்கு எப்படி சத்தம் போடும்? ஃபோன் தொலைபேசி எப்படி சத்தம் போடும்? காலில் கட்டுற சலங்கை. என்ன டான்ஸ் ஆடைக்க சலங்கை கட்டுவோம், அது எப்படி சத்தம் போடும்? மணி எப்படி சத்தம் போடும்? கார் போயக்க என்ன சத்தம் வரும்? அந்த டமாரம் அடிக்க எப்படி சத்தம் வரும்? ட்ரெயின் போயக்க எப்படி சத்தம் வரும்? சைக்கிளில் எப்படி சத்தம் வரும்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, மழை வரைக்குள்ளே எங்களுக்கு எப்படி சத்தம் வரும்? என்ன சத்தம் வரும்? மேகத்தில் டும் 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 அண்டு என்ன வரும்? இடி இடிக்கும். அதை விட வேறு என்ன கேட்கும்? மழை வரைக்கும் ஒரு இரைச்சலோட வரும். என்ன ஷோ என்ற ஒரு என்ற ஒரு சத்தம் வரும். அதை விட காலில் போட்டிருக்கிற சலங்கை எப்படி சத்தம் வரும்? சல் 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 சல். என்ன சல் 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 என்ற சத்தம் வரும். இப்போ நாங்கள் பார்ப்போம் மழை. மழை பெய்யக்கு என்ன சத்தம் வரும்? சோ என்ற சத்தம் வரும். டெலிஃபோன் வரையக்குல ட்ரிங்க் ட்ரிங்க் க்ரிங் க்ரிங். என்ன அப்படி ஒரு சத்தம் வரும். காலில் காய்ச்சங்கிலி சல் 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 என்ற சத்தம் வரும். மணி கோயிலில் கேட்க எப்படி வரும்? டாங் டாங்.
என்ன டாங் டாங் என்ற சத்தம் வரும். அடுத்தது கார் போயக்கு எப்படி வரும்? பீம் பீம் பீம். என்ன அடுத்தது மேளம் டும் 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 என்று கேட்கும். ட்ரெயின் போயக்குள்ள சுக்கு பக்கு சுக்கு பக்கு சுக்கு பக்கு சுக்கு பக்கு கூ போகும். என்ன சைக்கிள் ட்ரிங் ரிங். என்ன சைக்கிளோட பெல் வந்து ட்ரிங் ட்ரிங் என்று கேட்கும். அதே போல் டெலிஃபோனும் ட்ரிங் 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 என்று கேட்கும். சரியா? இப்போ பார்க்க போகிறோம் இதில் குறைபாடுடைய அம்சம் ஒன்றை இனங்காணட்டுக்குமா. குறைபாடு சொன்னா என்ன? இதில் மாம்பழம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு பகுதியை காணல, அப்போ இல்லை. இப்போ இந்த மாம்பழத்தை பாருங்க, அந்த மாம்பழத்தில் எல்லா மாம்பழத்திலையும் இலைகள் இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்குதா? இருக்குது. ஏதோ ஒரு மாம்பழத்தில் ஏதோ ஒரு குறை இருக்குது. அதை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன குறை இருக்குண்டு? 3 மாம்பழத்தில் 2 இலைகளும் இருக்குது, ஒரே ஒரு மாம்பழத்தில் ஒரு இலை மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுதான் குறைபாடு. என்ன அந்த 3 மாம்பழங்கள்லையும் 2 இலைகள் இருக்குது, அதில் ஒரே ஒரு மாம்பழத்தில் ஒரு இலை மட்டும்தான் இருக்குது. சரி, அடுத்து இந்த மீன்களை பார்ப்போம். இந்த மீன்கள்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம். வடிவ பாருங்க. மீனுன்னு சொன்னால் என்ன இருக்கு? மீனுக்கு சட்டைகள் இருக்கும், வால் இருக்கும். என்ன இதில் என்ன இல்லை? இந்த மீனில் ஏதோ ஒரு மீன்ல ஒன்றை காண இல்லை. தெரியுதா உங்களுக்கு? என்ன இல்லை? இந்த முதலாவதாக இருக்கிற மீனுக்கு ஒரு சட்டையை காண இல்லை. எல்லா மீனுக்கும் 4 சட்டைகள் இருக்குது. என்ன அந்த ஒரு மீனுக்கு மட்டும் 3 சட்டைகள் தான் இருக்குது, ஒரு சட்டையை காணல. அடுத்தது வீட்டை பார்ப்போம். பாருங்க, வீட்டை வடிவா இருக்கா? வீட்டில் என்ன இல்லை என்று பாருங்க. வீடுன்னு சொன்ன என்ன இருக்கும்? கூரை இருக்கும். என்ன சுவர்களால் சுத்தி கட்டப்பட்டிருக்கும். கதவு இருக்கும். வேற என்ன இருக்கும்? ஜன்னல் இருக்கும். அப்ப இதுல எல்லா வீட்லயும் ஜன்னல் இருக்குதோ? இருக்குதா? ஒரு வீட்டுல ஜன்னலை காணல. அப்ப அந்த வீடு எது? இந்த வீடு. இந்த வீட்டுல ஜன்னலை காணலை. சரியா? அடுத்ததை பார்ப்போம். இதுல ஆப்பிள் பழங்கள் இருக்குது. இது நிறைய இருக்கிறது. அது வந்து இருக்கிறதுல இல்லாமல் இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஏதோ ஒன்று கூடுதலாக இருக்குது. இதில் கூடுதலாக இருக்குது. இந்த 3 ஆப்பிளுக்கு காம்பு மட்டும் இருக்குது. ஆனால் அந்த ஒரே ஒரு ஆப்பிளுக்கு மட்டும் காம்போட என்ன இருக்குது? இலை இருக்குது. அப்போ இது கூடுதலாக ஒன்று இருக்குது. என்ன அடுத்து இந்த பூக்களை பார்ப்போம். எல்லா பூக்களுக்கும் 2 பூ இருக்குது, 2 இலைகள் இருக்குது. வடிவா பார்க்கணும், உங்களுக்கு தெரியுது உண்டு. இதுலேயும் 2 பூ தான் இருக்குது. எல்லாம் 2 பூக்கள் தான் இருக்குது. இந்த பூவில் என்ன இருக்குது? நான் வட்டம் போடுற பூவில் சொல்லுங்க பார்க்கலாம். 4 இலைகள் கூட இருக்குது, 2 இலைகள் கூடுதலாக இருக்குது. சரியா? இதுவும் இந்த வீடு போலதான். அடுத்த முதல் பார்த்த வீடு மாதிரி தான் இந்த வீட்டை பார்ப்போம். இதில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் ஜன்னல்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் என்ன இல்லை? கதவுகளை காணல. இந்த 3 வீட்டுக்கு கதவை காணல. ஆனால் இந்த ஒரு வீட்டுக்கு மாத்திரம் என்ன இருக்குது? கதவு இருக்குது. சரியா? முதல்ல பார்த்தது குறைபாடுடையது. என்ன இருக்கிறதுல ஒன்று இல்லாம என்ன அப்படி. இதுல கூடுதலாக இருக்கிறத பார்த்துருக்குறோம். சரியா? அடுத்ததை பார்ப்போம். இது வந்து இதுக்குள்ள வந்திருக்கு பெரிய உருவு கீழே கோடு வரியட்டுக்குமா. சரியா? இது என்ன செய்ய போறோம்? பெரிய உரு. இந்த பூவிலே எந்த பூ பெரிய பூவா இருக்கு எங்களுக்கு? இந்த பூ
பெரிய பூ. பானையில் எந்த பானை பெரிய பானை? இந்த பானை. பந்துல நடுவில் இருக்கிற பந்து பெரிய பந்து. அதே போல இதுல இருக்கிற சிறிய உருவை சுத்தி சிறிய உருவுக்கு கோடு வரையட்டுக்குமா. இதுல இந்த ஆப்பிள் எது சிறிய உரு? இது சிறிய உரு. மீன்ல எந்த மீன் சிறிய மீன்? இந்த மீன் சிறிய மீன். இந்த உருவில் இதில் இருக்கிறது சிறிது. சரியா? அப்போ நாங்கள் இப்போ முதல்ல பார்த்தது என்ன பார்த்த? நாங்கள் குறைபாடுடைய உருக்கள் பார்த்த. நாங்கள் அடுத்தது ஒவ்வொரு பொருட்கள ஒலிகள் பார்த்து. நாங்கள் ஒத்த உருக்கள் பார்த்து. நாங்கள் பறவைகள் மிருகங்கள ஒலிகள் பார்த்துருக்குறோம். சரியா? அதை விட எழுத்துக்கள் வேறுபட்ட எழுத்துக்களை சுற்றி மட்டம் வரைகிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோம். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.